இது சங்கரா டிவி வழங்கும் எம்ஜிஎம் ஹெல்த் கேரின் டாக்டர் நேரம். ஒவ்வொரு வாரமும் நம்ம டாக்டர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் சிவராம் கணேசமணி அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. சார், இப்போ இந்த கேன்சர் அப்படின்னும் போது எங்களுக்கு போன வாரம் அவங்க நிறைய விஷயம் பிரெஸ்ட் கேன்சர் பத்தி அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த வாரம் நீங்க எங்களுக்கு எது ரிலேட்டடா பேச போறீங்க? அதுக்கு முன்னாடி பேசிக்கலா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேன்சர் அப்படின்னாலே அது கண்டிப்பா அஃபோர்ட் பண்றவங்க இங்க யாருமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருக்காங்க சார். அது ப்ராக்டிக்கலி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், அது ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னும் போது அந்த ஒரு ஃபியர்லயே பாதி பேருக்கு அந்த விஷயங்கள் ஒரு பயத்தை கொடுத்துருக்கு இல்லை சார். ஸோ நீங்க அதை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்மளோட ஆடியன்ஸ் சங்கரா டிவி. ஸோ அப்படின்னும் பொழுது நான் இது எனக்கு தெரிஞ்சு ஆன்மீகத்துக்கும் கேன்சருக்கும் நிறைய சம்பந்தம். எப்படி கடவுள் எல்லா இடமும் இருக்கிறாரு, ஆனா நம்ம கடவுளை பார்த்தவங்களோ புரிஞ்சவங்களோ ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு தெரிய கேன்சரை பத்தின மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குதே தவிர தெளிவான புரிதல் மருத்துவர்களுக்கு மத்தியிலேயே கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நீங்க பேசும்போதே நிறைய ஒரு விஷயம் சொன்னீங்க கேன்சரை பத்தி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் எப்படி வித்தியாசப்படுத்துறோம், இதை குறித்த புரிதல் மக்களுக்கு உண்மையான புரிதல் வர்றது ரொம்ப 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 சிரமம். நீங்க சீனியர் கன்சல்டன்டா இருக்கீங்க, சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். அதை பத்தி ஃபர்ஸ்ட் என்னன்றது டீடைல்ஸ் சொல்லுங்க சார். ஸோ இப்போ ஒரு புற்றுநோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதை ஏன் இந்த பேர் காரணத்துல பல பேருக்கு தெரியலாம். ஒரு கிராப்ன்ற ஒரு சிம்பிள் வச்சிருக்கிறாங்க. புற்று எப்படி ஒரு வீட்டுல நம்ம ஒரு ஷெல்ஃபை திறக்காமலே ரொம்ப காலம் அன்அட்டண்டடா இருந்தா வீட்டுக்குள்ள புத்து பிடிச்சு அது கரையான் புத்து வைக்கிறது அப்படின்னா அந்த இடத்த யாருமே எட்டி பார்க்கலன்னு அர்த்தம். முக்கியமான ஒரு இது, கவனிப்பு இல்லாத ஒரு இடத்துலதான் புற்று வளரும். அதே போல இந்த உடலுக்கு நீங்க கவனிப்பே கொடுக்கல, நெக்லெக்டட் ஹெல்த் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஸோ காமனா ஒரு ஸ்டேட்மெண்ட் பீப்புள் சொல்லுவாங்க, சார் டாக்டரே இது வரைக்கும் போனதில்லை, ஒரு தலைவலிக்கு கூட ஊசி போட்டதில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பெருமையாக மக்கள் சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் டாக்டர்கிட்ட போகலன்றத பெருமையாக நிறைய பேர் சொல்றாங்க. அது நல்ல விஷயம் தானே? கண்டிப்பாக நல்ல விஷயம் இல்லை சார். இந்த கேன்சர் அப்படின்றது தோராயமா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஜிப்சியன் மம்மிஸ்ல கூட கேன்சரினுடைய அறிகுறிகள் இருந்திருக்குது. அதுல கூட சில ஸ்கல் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய லிட்ரேச்சர்லயுமே ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே சர்ஜரிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் வைக்கல இந்த காலத்துல இருக்கு அப்படின்றத. ஆனால் முன்னாடி காலத்துல அது ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக, அதுதான் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஈவன் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி கூட சொல்ல போனா ஒரு கடைசி ஒரு 20 வருடத்துல திடீர்னு இது பூம், நம்ம அப்படியேதான் சொல்றோம், இது கேன்சர் பூம் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா என்ன மாறி இருக்கு. 10,000 வருடமா நமக்கு தெரிஞ்சு ஒரு மனித குலம் இருக்குது. இவ்வளவு நாள் பிரச்சனையா இல்லாத ஒன்று திடீர்னு இப்ப திடீர்னு இந்த நூற்றாண்டுல, அதுவும் நூற்றாண்டின் இறுதியில கடந்த 20 வருஷமா ரொம்பவே வீட்டு முன்னாடி கேட்டீங்கன்னா, நாங்க பேஷண்ட்ஸ் ஹிஸ்டரி கேட்டா, ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் அப்படின்னு கேட்டா நில், எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்ல, எங்க மாமாக்கு ஒருத்தருக்கு இருந்துச்சு, அத்தைக்கு ஒண்ணு இருந்தது, இங்க ஒண்ணு இருந்தது. சோ எல்லா வீட்டுக்குள்ளே முன்னாடி எங்கோ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருந்தது, இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இப்போ இந்த கேன்சர் அப்படின்றது பிரெஸ்ட் கேன்சர் பத்தி அவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ இந்த கேன்சர்ல இப்ப டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் சொல்றாங்க, இல்ல இந்த இடத்துலதான் கேன்சர் வரணும் அப்படின்றது இல்ல, இந்த ஸ்பிளீனு அப்புறம் இந்த பிளீனு அப்படின்ற ஒரு அந்த இடத்துல எல்லாம் சொல்றாங்க. நம்ம சொல்லலாம், இந்த வெளிய உடம்பு இருக்கு, இந்த உடம்பு இருக்கு, எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் இருக்கு, பிரபஞ்சம் அப்படின்னு இருக்கு. சரியா? சோ பஞ்சம் நம்ம உடம்பு 5 இல்ல ஆனது. சோ பிரபஞ்சம், இதை விட வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் 5 அப்படிங்கிறத நம்ம யூனிவர்ஸ்னு சொல்றோம். சோ இந்த உடம்பு எப்படி உலகத்தோட இன்டராக்ட் பண்ணுதுன்னா, இட் டேக்ஸ் இன்புட்ஸ் ஃப்ரம் 5 சென்சஸ். 5 சென்சஸ் பாக்குது, இது பண்ணுது. ஆனா இந்த உடம்பு ஃபைனலா உடம்பு எப்படி இன்டராக்ட் பண்ணுது அப்படின்னா, அதுல வாய் மூலமா மட்டும்தான். வாயில எடுத்து நீங்க உள்ள போட அப்பதான் அது பாடியோட கான்டாக்ட்ல வர முடியும். நீங்க ஒரு விஷயத்தை பார்த்தாலே நோய் வந்துருமா? வராது. மைண்ட் கேன் ஸ்டிமுலேட். ஐ ஒரு டெம்டேஷனை கொடுக்குமே தவிர, ஒரு உணவை எடுத்து வாயில வைத்தாலோ இல்ல ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில வைத்தாலோ குடிச்சு வாய்க்கு வந்தாலோ மட்டும்தான். சோ வாய் வழியா தான் மோஸ்ட் என்ட்ரி. அடுத்தது மூக்கு வழியா. சோ ஏரோ டைஜஸ்டிவ் ட்ராக்ட் மூலமாகத்தான் வெளியிருந்து ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ள போகும். சோ எல்லா இப்படி வெளியிருந்து வரக்கூடிய பொருள் உள்ள நம்ம உடம்புக்கு கேன்சர் கிரியேட் பண்ணிச்சதுன்னா நம்ம இதை கார்சினோஜன் சொல்றோம். சோ மோஸ்ட் கெமிக்கல்ஸ். சோ நம்மளுக்கு அறியாம நம்ம தெரிஞ்சு மோசமான பொருள் எடுத்து உள்ள போடுவோமா?
மாட்டோம் டாக்டர். பண்றோம். ஸ்மோக் பண்றதை எதுல சேர்த்தி, குடி எதுல சேர்த்தி, கலர்டு ஃபுட் இருக்கு, இந்த ஃபுட் டேஸ்டியா இருக்கு, நம்ம போய் சாப்பிடுறோம். இது எது அப்படின்றத உண்மையிலே தெரியுமா? பால் குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எப்போ கலந்தது? We really do not know the source of food. டாக்டர், இப்ப நீங்க சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றீங்கல்ல டாக்டர், இந்த புற்றுநோயை ஆபரேஷன் மூலமா நீக்க முடியுமா டாக்டர்? கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ். நீங்க இப்போ ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு இன்ட்ரோ நிறைய பேசும்பொழுது செலவை குறித்து பயம், புற்றுநோய் குறித்து பயம் அப்படின்னு சொன்னா 2 ஆங்கிள் வருது. ஒண்ணு, இந்த நோய் வந்தா செத்து போயிடுவோம். சோ சாவு குறித்த பயம் வந்து புற்றுநோயினாலே சாவுன்னு ஈக்குவேட் பண்ணிருக்காங்க. ஐயோ செத்து போயிடுவோம். காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம். அடுத்த பயம், நிறைய செலவாகுமே. ஆமா டாக்டர், நான் ஒன்றும் தயாராக இல்லையே, நிறைய செலவாகுமே அப்படின்றது அடுத்தது. இதை தவிர வேற பயங்கள் வேற ஏதாவது சொன்னாங்கன்னா இதெல்லாம் செகண்டரி. பிராக்டிகலா இது ரெண்டும் தான் டாக்டர் பிரையாரிட்டியா இருக்கு. நிறைய செலவாயிடும், கஷ்டமா இருக்கும் ஒரு சிலர். ஆனா வந்து இந்த ரெண்டும் ஃபியர் இல்லைன்னா அடுத்தது காசு அளவில்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அடுத்தது. இது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் வலிக்குமே, முடி கொட்டுமே, இப்படி எல்லாம் சொல்றது வந்து 3வது கேட்டகரி. நம்ம இந்த நரி பழம் கதை கேட்போம், இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்றதுல நிறைய நேரம் அலோபதி ட்ரீட்மெண்ட் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புக்கு காரணம் டைரக்டா நம்பிக்கையின்மைன்னு எல்லாம் இல்ல. இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற கதை தான். என்னால இதை அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு நான் அந்த அளவுக்கு சேர்த்து வைக்கல அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அப்துல் கலாம் சொல்றாரு, நீங்க பிறக்கிறது ஒரு நியூஸா இருக்கலாம், ஆனா நீங்க இறப்பது it cannot be if you did not live well. So திருவள்ளுவர் ஒரு அழகான திருக்குறள் சொல்லியிருக்கிறார், அருள் இல்லார் கவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார் இவ்வுலகம் இல்லை. சரி, அப்போ அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை வந்து உலகமயமாக்கல், இன்னைக்கு நம்ம கேபிட்டலிசம், இத்தனை கான்செப்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார், அருள் இல்லார் கவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார் இவ்வுலகம் இல்லை. இதுக்கு மேல நான் இதை பத்தி பேசணும் இல்லை. செலவுன்றதை குறித்து ஒருத்தர் பேசுறதாக இருந்தால் அப்போ அருளும் பொருளும் சேர்த்து ஈட்டணும் அப்படின்றதுதான் வந்து இந்த லைஃபினுடைய பர்பஸ். நான் சொல்லல, இதை திருவள்ளுவர் சொன்னதை நான் சொல்றேன், விளக்கைத்தான் சொல்றேன். அப்போ நீங்க வந்து எளியவர்களுக்கு பார்க்க மாட்டீங்களா? ஏன்னா என்னுடைய ஒரு மருத்துவராக இருந்து ஒரு 20 வருட காலம் வந்து எங்களுக்குள்ள இருந்த மன போராட்டம் இது. எனக்கு ஒண்ணுமே இல்லை சார், என்னை காப்பாத்துங்கன்னு ஒருத்தர் வந்து நிற்கும் பொழுது அந்த கையறு நிலை எப்படி இருக்கும்னா டாக்டருக்கும் அதே சூழ்நிலை தான். கேன்சருக்கான அறிகுறிகள் என்னவா இருக்கும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் அது பத்தின ஒரு புரிதல் இருந்தா தானே டாக்டர் மக்கள் வந்து அதுல இன்னும் ஓகே கிளியரா இருப்பாங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. எந்த அறிகுறியும் இருக்காது. எந்த அறிகுறி ஆரம்ப நிலை புற்றுநோய்க்கு, குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய்க்கு எந்த அறிகுறியுமே இருக்காது. அதுவும் நார்மலா வந்துட்டு போற கட்டி மாதிரி போயிடுமா டாக்டர்? கட்டியே இருக்காது. இப்ப கட்டி ஒரு கட்டி, இப்ப நான் கேக்குறேன், நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, கேன்சர்னா ஒரு தென்னை மரம் அப்படின்னு வச்சுக்கோம். தென்னை மரம் அளவு சைஸுக்கு பெருசா இருக்கு, இல்ல ஒரு பெரிய ஆலமர சைஸுக்கு பெருசா இருக்கு அப்படின்னா இது எதுல இருந்து ஆரம்பிச்சது? ஒரு விதை, சின்ன விதையில இருந்து தான் எந்த ஒரு பெரிய மரமும் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கேன்சர்ன்ற பெரிய நோயும் ஸ்டேஜ் 4 டிசீஸும் ஆரம்பத்துல ஒரு மிக மிக நுண்ணிய ஒரு செல்லுல இருந்து தான் வந்திருக்கும். ஒரு பின்ஹெட் அளவுக்கு உங்க உடம்புல அது இருக்கும் பொழுது பயோகெமிக்கல் மாற்றங்கள் தான் இது நடந்திருக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்க இவ்வளவு செய்ய செய்ய ஓரமா இருக்கும், வந்து உட்கார்ந்து இருக்கிறதும் உடனே வந்துடாது, அடிச்சிடாது. ஸோ நம்ம கேட்டோம் 20 வருஷமா தானே இவ்வளவு பிரச்சனை, ஏன்னா லாஸ்ட் 40-50 வருஷமா நம்மளோட வாழ்க்கையை மாத்திட்டோம். அதனால ஒரு 30 வருஷமா அது இன்குபேட் ஆகி, இப்ப நம்ம ஜலதோஷத்தை பத்தி பேசணும், அதுக்கு இன்குபேஷன் பீரியட் 24 hours 48 hours. ஸோ ஒரு வைரல் டிசீஸ்க்கு உங்க மூஞ்சில ஒருத்தர் தும்புறாரு, ஒரு கிரௌடட் ட்ரெயின்ல போயிட்டீங்க, சுத்தி உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் ஜலதோஷம் வருதுன்னா எனக்கும் ஃப்ளூ பிடிச்சிக்குது, ரொம்ப ஈஸி. கோவிடும் அது ஸ்ப்ரெட் தானே டாக்டர்? அது ஸ்ப்ரெட். ஆனா இது தனக்கு தானே செஞ்சுக்கக்கூடிய விஷயம். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ரொம்ப தெளிவா கேன்சர் இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்க முடியாது, தனக்கு தானே வச்சுக்க முடியும். சோ ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கும்போதே நிறைய பேர் கேட்பாங்க, எங்க அப்பாவுக்கு கேன்சர் இருக்கு, வீட்டுல சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க, நாங்க வச்சுக்கலாமா? தாராளம். இன்னும் அதுக்கும் இதுக்கும் இங்க இருந்து அவங்களுக்கு வராது. இப்ப என்ன நீங்க பார்க்கணும்னா, உங்க அப்பா சாப்பிட்ட அதே சாப்பாடு, உங்க அப்பாவினுடைய அதே மரபணு தான் உங்களுக்கு இருக்கு. சோ நீங்களும் அதே பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத கேள்வி கேட்டுக்கோங்க. இதைத்தான் நம்ம சொல்லுவோம். அந்த ஜீன் இஸ் தி சேம். பட் ஹெரிடிட்டரி இல்லன்னு சொல்றாங்கல்ல டாக்டர்? இல்ல, ஆனா ஒரே ப்ளூ பிரிண்ட் இருந்தானே நமக்கு அம்மா அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய மூக்கு ஒரே மாதிரி இருக்குமா, கண்ணு ஒரே மாதிரி இருக்குமா, முடி ஒரே மாதிரி இருக்குமா, பேச்சு குரல் ஒரே மாதிரி இருக்குமா? அப்ப நோய் மட்டும் ஒரே மாதிரி இருக்காதா? சோ நான் இத வந்து ஒன்னும் இது பயமுறுத்துறதுக்காக இல்ல டாக்டர், இத விழிப்புணர்வு சொல்லணும். கண்டிப்பா அப்பாக்கு இருந்தா பையனுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. Depends on your immunity and the responses you have, but at the general level everything is hereditary.
டாக்டர் இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்போ பார்க்கும்போது இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட் வருது. இந்த இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் டாக்டர், இதுக்கு அறிகுறியே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கண் கட்டி இந்த லம்ப் அப்படின்னு இருந்தாலே மக்களுக்கு அதுவே ஒரு பயம் ஸ்டார்ட் ஆயிடுது இல்ல? சோ நீங்க இப்படி சொல்றது அறிகுறி அப்படின்னா, இப்ப நம்ம இப்ப திருப்பி நீங்க வந்து என்னை வந்து பிரஸ்ட் கேன்சர் டாபிக்கே இழுக்கிறீங்க. நம்ம குடலுக்கு இங்க வருவோம். சரி So, டாக்டர். பெரும்பாலும் இப்ப இந்த ரூம் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோ நம்மளுடைய இரைப்பை. சரி. ஓகே, உள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஆர்கன் இந்த காரிடர் அளவுக்கு இந்த ரூம் அளவுக்கு பெருசா இருக்குதுன்னா இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு, இந்த ஏதாவது ஒரு வால்ல ஓரத்துல இருக்கக்கூடிய அதுல ஒரு ஓட்டை இருந்தாலும் சரி, இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃபார்மிட்டி இருந்தாலும் அது மொத்தத்தோடைய ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணாது. நம்ம என்னைக்குமே we are worried only about function of an organ. அது ஒழுங்கா தானே வேலை பார்க்குது. பட் ஸ்ட்ரக்சர் டிஃபார்மிட்டி வந்து அது ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு நிறையவே நாளாகும். எப்படின்னா இந்த காரிடர்ல மொத்தமா அடைச்சுக்கிட்டாதான் யாரும் வர முடியாது, போக முடியாது. நடுவுல ஒரு சின்ன ஒரு பிளாக் இருந்ததுன்னா அதை தாண்டி உள்ள வந்துரும். So it is like that. We always wait for function to stop. ஓடுற வரைக்கும் ஓடட்டுமே. கிட்னினா கிட்னி ஃபெயில் ஆகட்டும், லிவர்னா லிவர் ஃபெயிலியர் ஆகட்டும். லிவர் ஃபெயிலியருடைய முதல் கட்டம்னா ஃபேட்டி லிவர். இன்னைக்கு மெல்ல மக்கள் அதை பத்தி பாக்குறாங்க. ஃபேட்டி லிவர் இல்லாத ஆட்களே இல்லை. என்னது டாக்டர் ஃபேட்டி லிவர்? எந்த ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் அதுல ஃபேட்டி லிவர் கிரேட் 1 இல்ல ஃபேட்டி லிவர் கிரேட் 2 அப்படின்னு போட்டிருக்கும். டாக்டர் மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் நீங்க மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் புரியணும்னு நீங்க நினைக்கிறது எப்படி டாக்டர்? நினைக்கவே இல்லை. ஆனா மக்கள் இத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர் இருக்காரு, மக்கள் இருக்கிறாரு. மக்களுக்காக தான் மருத்துவம் படிச்சுட்டு மக்கள் டாக்டர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க வரமாட்டேன் எனக்கு வீடு தேடி வந்து நீங்க டிவில இப்படி வந்து நியூஸ் சொல்லணும்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்க டாக்டர்கிட்ட போய் பேசலாம். எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்றது எப்படி டாக்டர் எனக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? இதைத்தான் நம்ம திருப்பியும் வர்றோம். சோ இதெல்லாம் இருக்குமா இல்லையான்னு பாக்குறதுக்கு வருடத்துக்கு ஒரு தடவை 40 வயசுக்கு மேலேயாவது போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. பெருசா செக்அப் எல்லாம் இல்ல, சின்ன சின்னதான விஷயங்கள் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஹெல்த் ப்ரமோஷன். இதெல்லாம் ஆரம்ப கட்ட அறிகுறிகளை இக்னோர் பண்ணாதீங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னும் போது உங்களுடைய உங்க லைஃப் ஸ்டைல் பெர்ஃபெக்டா இருந்தாலும் கூட, பெர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தை போட்டு நான் நீங்க क्वेश्चन கேட்டிங்க. யார் எது பெர்ஃபெக்ட்னு கேட்டிட்டீங்க. அதுக்கு டெஃபினிஷன் என்ன இருக்கு? ஒருத்தர் காலையில 5 மணிக்கு எழும்புறாரு, ஒருத்தர் 7 மணிக்கு எழும்புறாரு, ஒருத்தர் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறாரு, ஒருத்தர் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசம். ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு, ஒருத்தர் பண்ணல, ஒருத்தர் வெண்ணி தண்ணி தான் குடிக்கிறாரு, ஒருத்தர் கிடைச்ச இடத்துல எல்லாம் குடிக்கிறாரு. சோ எது சரி எது தப்பு?